ஆராசா பேசுகிற மாதிரியே ஏஐயில் குரல் உருவாக்க முடியும். ஆராசா பேசுகிறது உண்மையாக கூட இருக்கலாம். நம்ம பிடிஆர் கூட அவர் பேசினாரு, ஒரு ஆடியோ வந்துச்சு. அவர் நான் இல்லைன்னு மறுத்தார். ஆனால் திமுக குடும்பம் அதை நம்பலை. கடைசியில் அவர் பாவம் எடப்பாடி எங்கேயா பேசி அந்த ஆடியோ வந்துருதுன்னா ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? நான் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும். இப்போ அவருக்கு தான் பெரிய ட்ரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட 1 இயர்ஸ் உட்பட திமுகவானராகவே மாறிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப என்ன பண்ணார், இந்த தடவை சீட்டு கொடுத்தோம்னா யார் யார் திமுக ஆதரவு நிலைப்பாடுலாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சீட்டை கட் பண்ணி விட்டார். ஏன்னா ஆதவர்ஜுன ஒன்றும் பெருசாக தப்புலாம் பண்ணல. எங்கள் தலைவருக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கோ முதல்வர் ஆகிறதுக்கோ தகுதி இல்லையா அப்படி தான் கேட்டார். அது கேட்கறது கூட உரிமை இல்லை. அன்னைக்கு அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்க முடியாது, எது எங்கள் கட்சி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா திருமாவளவனை மட்டும் வெளியில் அமைச்சிருக்க அதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் அலுப் ஷா நவாஸை பெரிய ஆளுமா நினச்சிட்டு கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க. அவரெல்லாம் திருமாவுக்கு இணையாக வச்சு பேசுகிறவர்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது. ஏவாவேலுக்கு சம்மந்தி ஆக போகிறவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவீங்க? உங்களுக்கு அடையாளம் கொடுத்து 5 வருஷம் துணை நின்றவர்கள்லாம் அவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணி ஒரு சீட்டுக்கெலாம் அடைய விட்டு கதற விட்டீங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, 10 தொகுதி, இதனுடைய பலனை ஸ்டாலின் அனுபவிப்பார். அதாவது இவங்க சாமர்த்தியம் எதில் காமிச்சாங்கன்னா கூட்டணி கட்சிகளை எப்படி கருவு இருக்கணுன்றதில் காமிச்சாங்க. அதில் இவங்க சாமர்த்தியம் காட்டி அந்த அம்மா ஸ்டாலின் பண்ணார்ல, அது இவர் வந்து வெளியே பண்ணார் பார்த்தீங்களா, சுதீஷ். உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் முத்தாலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். 2026 தேர்தல் காலம் சூடு பிடிச்சிருக்கிற இந்த டைமில் ராசா அவர்கள் பேசின ஒரு ஆடியோ வெளியாகிருக்கு. அது ரொம்பவுமே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைய யுகத்தில் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தாமல் நம்ம யாரும் பேச முடியாது. ஆராசா பேசுகிற மாதிரியே ஏஐயில் குரல் உருவாக்க முடியும். ஆராசா பேசுகிறது உண்மையாக கூட இருக்கலாம். ரெண்டுமே 2 சாய்ஸ் இருக்குது. அது 2 சாய்ஸ் இருக்கும்போது நம்ம ஒரு சாய்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆராசா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு விவாதம் பண்ணவோ டீகோட் பண்ணவோ முடியாது. அப்போ இது மாதிரி விஷயங்கள் பல இது நடந்திருக்குது. நம்ம பிடிஆர் கூட அவர் பேசினாரும் ஒரு ஆடியோ வந்துச்சு. அவர் நான் இல்லைன்னு மறுத்தார். ஆனால் திமுக குடும்பம் அதை நம்பலை. கடைசியில் அவர் பாவம் நிதியமைச்சர் பொறுப்பெல்லாம் விட்டு தூக்கி வெளியே போடலான்னு பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருக்காருன்ட்டு ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு துறையில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. ஐடியில் மெத்த படித்தவர், ஆனால் அவர் ஒரு சாதாரண துறை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி திமுகவுடைய இது. நீரார் ஆடியா 2G வழக்கு இதே ராசா இதுதான். அவங்க பேசின ஆடியோ வந்தது. அப்போ அவங்களே சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. நான் இந்த அர்த்தத்தில் பேசலாம், அந்த அர்த்தத்தில் பேசலான்னு. அப்போ அது வந்து எல்லாராலும் நம்பப்பட்டது. ஒரு மீட்டிங்கில் வந்து எடப்பாடியார் அதை முன்னிறுத்தி பேசியிருக்கிறாரு. இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடியார் எப்பவுமே வந்து என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவாருன்னா அது அவங்க கட்சிக்குள்ளே நடக்கிறது, அவங்களுடைய பிரச்சனை, அது அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம், அதை நான் பற்றி நான் பேச மாட்டேன்னு சொல்கிற அவரு இதை முன்னிறுத்தி பேசியிருக்காரு. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. எடப்பாடியார் அந்த மாதிரி பேச மாட்டார், நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. இது தேர்தல் காலம், இந்த ஆடியோ வந்திருக்கு. எடப்பாடியார் அதை பயன்படுத்துகிறது தப்பு இல்லைல்ல. அது உண்மை போயின்றது தேர்தலுக்கு அப்புறம் அதான் அவர் பயன்படுத்துகிறார். இதே இது எடப்பாடியார் எங்கேயா பேசி அந்த ஆடியோ வந்துருதுன்னா ஸ்டாலின் சும்மா இருப்பாரா? ஒருவேளை அதை ஏஐயில் உருவாக்கியிருந்தாலும். அதனால் அவர் பேசுகிறாருன்னா அவர் வழக்கு வந்தால் சந்திக்க தயாராக இருப்பார். அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ண அந்த யூடியூபர் மேலே இவர் ஒரு கேஸ் கொடுத்துருக்கிறதாகவும் சம்மன் அனுப்பியிருக்கிறதாகவும் அந்த யூடியூபர் அதை வந்து வலைத்தளத்தில் அந்த பதிவு வெளியிட்டிருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வெளிவருது. யார் ஆராசா கேஸ் கொடுத்துருக்காரு? ஆமாம், அவ்வளோதானே. இப்போ என்னை பற்றி அவசராக போடுறீங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் மேலே தப்பு இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன்ல. அதான் ஆராசா பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த வாய்ஸ் என்னுடையது இல்லைன்னு அவர் மறுக்கணும். அதை மறுக்காமல் இருக்கார். கரெக்டாக? இது வரைக்கும் மறுக்கல, மறுத்தாரா? இல்லை. அதான். அப்போ அவர் மறுத்துட்டாருன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். அவர் மறுக்காமல் இருக்கார். இதே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த ஷா நவாஸ் உட்பட ஒரு 3 சிட்டிங் எம்எல்ஏக்கு அவர் இந்த வாட்டி இடம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதுக்கு
விசிக தலைவர் திருமாவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கேட்ட அளவுக்கு தொகுதி நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல. 25 வருஷமாக இந்த கட்சிக்காக உழைச்சவங்களுடைய உழைப்பெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த பதில் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையில் தான் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிற ஆதவர்ஜனாவும் வெளியில் வந்திருக்கிறார். இப்போ அவரை மாதிரியான நிலைப்பாடை இவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. ஏற்கனவே ஷானவாஸ் வந்து தனி கட்சி தொடங்கியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிப்படுது. இது என்ன கல்யாணம் பண்ணி பொண்ணை தனியாக வச்சுட்டு இந்த வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க? ஏற்கனவே ஒரு கட்சி தொடங்கியிருக்காரு, இந்த கட்சியில் இருக்கிறாரா? என்ன கணக்குது? ஆலூர் ஷானவாஸ், பாலாஜி, செய்யாறு பாபு, பனையூர் பாபு இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வன்னியர்ஸ் உட்பட திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி திமுகவானராகவே மாறிட்டாங்க. இது திருமாவளவனுக்கும் தெரியும். ஆதவர்ஜுன விவகாரம் நடக்கும் பொழுது கிட்டத்தட்ட திருமா கையில் கட்சி இல்லைன்ற லெவலுக்கெல்லாம் போச்சு. ஒருவேளை ஆதவர்ஜுனாவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்து நான் தான் ஆதவர்ஜுனாவை தான் ஆதரிப்பேன், அவர் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு திருமா ஏதாவது நின்று இருந்தாங்க. ஏன்னா ஆதவர்ஜுனா ஒன்றும் பெருசாக தப்புலாம் பண்ணல. அவர் சில கேள்விகள் இதோட மோசமாக கேஎஸ் அழகிரிலாம் பேசிட்டார். சார் உங்களுக்கு சக்கை எங்களுக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறதுக்கு இது இல்லையா, எல்லாத்தையும் நீங்களே அனுபவிக்கிறீங்க அப்படின்லாம் கூட கேட்டார். ஆனால் அதில் கொஞ்சம் கூட இவர் பெருசாக கேட்கல. அவர் கேட்டது உங்களால் நாங்கள்னா எங்களாலேயும் தான் நீங்கள், எங்கள் தலைவருக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கோ முதல்வர் ஆகிறதுக்கோ தகுதி இல்லையா அப்படி தான் கேட்டார். அது கேட்கறது கூட உரிமை இல்லை அப்படின்னு ஆதவர்ஜுனாவை பெருசாக கட்டம் கட்டி வெளியில் அனுப்ப சொல்லி நிர்பந்தம் கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த நிர்பந்தத்தை ஏற்றுக்க முடியாது, எது எங்கள் கட்சி பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கிட்டத்தட்ட கட்சியே உடைச்சிருப்பாங்க. திருமாவளவனை மட்டும் வெளியில் அமைச்சிருக்கு அதெல்லாம் நடந்திருக்கும். இதெல்லாம் திருமாவளவன் பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு கட்டத்தில் ஆதவர்ஜுனா நீ தம்பி நீ கிளம்பு அப்படின்ட்டு அமுச்சிட்டு அவர் இருந்துட்டார். அப்போ இன்னொரு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு இதில் இதே ஆலூர் ஷானவாஸ் ஏதோ ஒரு முடிவு எடுப்போன்றப்போ நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நாங்கள் வேறு முடிவு எடுப்போம்னு சொன்னதாக ஒரு தகவல் கட்சிக்காரர்கள் மத்தியில். அப்போ இந்த மாதிரிலாம் வரும்பொழுது நீங்கள் ஆலூர் ஷானவாஸை பெரிய ஆள்மா நினச்சிட்டு கேள்வி கேட்டுன்னு இருக்கீங்க. அதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். ஆலூர் ஷானவாஸ்லாம் பெருசாக கட்சி ஸ்தாபனத்தில் ஈடுபட்டு கட்சி வளர்த்தது அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. ஒரு கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிப்படையாக சில பேர் இருப்பாங்க, மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் பண்ணி கட்சி வளர்க்குறது அந்த மாதிரி. அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க, கட்சிக்காரங்களை கட்டினா சொல்லுவாங்க. புலிப்பை இறக்கி விட்டார்ல துரைமுருகன், தள்ளி நில்லுன்னு சொன்னார்ல, அவர் விசிகால பெரிய ஆள். அவர் கட்சி ரீதியாக பல வருஷங்களாக 20-25 வருஷமாக செயல்படுறவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறவர். அந்த மாதிரி தான் இப்போ அறிவிச்சிருக்காங்களே ஒரு பாய் வேட்பாளர் அப்துல் ரஹ்மானா, அவர் அந்த மாதிரி கட்சியில் ஸ்தாபனம் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவருக்கு தான் திருமாவளவன் சீட்டு கொடுத்தாரு 2021 நாகப்பட்டினம் தொகுதிக்கு. அவர் வந்து தான் ஃப்ரெண்டுக்கு விட்டு கொடுத்துருக்காரு, ஃபைசல் ஏதோ பேர். அதை வந்து அவருக்கும் ஃபைசலுக்கும் ஏதோ பிரச்சனை ஆனதில் சரி யாரும் இல்லைன்ட்டு ஆலூர் ஷானவாஸை கூப்பிட்டு திருமா நிற்க வச்சார். இப்படி தான் ஆலூர் ஷானவாஸ் வராரு. அவரெல்லாம் திருமாவுக்கு இணையாக வச்சு பேசுகிற அளவுக்குலாம் ஒரு ஆளே கிடையாது, இல்லை மற்ற கட்சிக்காரர்களை வச்சு பார்க்குற அளவுலாம் கிடையாது. இப்போ 1 இயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறவர். அப்போது ஆலூர் ஷானவாஸ் இன்றைக்கி ஏதோ ஊடகங்களில் வந்துட்டு டிஎம்கே புகழ்ந்து பேசிட்டு இப்படி இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு பெரிய இது மாதிரி ஜனங்க மத்தியில் அவர் தான் விசிகாவுடைய முகம் மாதிரி காட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் திரும்ப என்ன பண்ணார், இந்த தடவை சீட்டு கொடுத்தோன்னா யார் யார் திமுக ஆதரவு நிலைப்பாடுலாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் சீட்டை கட் பண்ணி விட்டார். இப்போ தாவேகா கூட காங்கிரஸ் போகணுன்னு ராகுல் முடிவு எடுக்கிறார். ஆனால் திமுக ஆதரவாளர்களான செல்வ பெருந்தகை சிதம்பரத்தெல்லாம் வச்சு சோனியா காந்தியை சரிப்படுத்தி காங்கிரஸை இங்கே இழுத்துக்கு வச்சுக்குது திமுக. அதனால் இது திருமாவளவனுக்கு தெரியும். சிபிஎம்மை ஒரு வழி பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் திருமாவளவன் இந்த முடிவு எடுத்து சீட்டை கொடுக்காம மற்றவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்காரு. இதுதான் நடந்தது. சரி, இப்போது திமுக கூட்டணியிலே இன்னொரு ஒரு விஷயம், அந்த தேமுதிகக்கு கொடுத்த அந்த 10 இடங்களாக இருக்கட்டும், திருமாவளவனை விடவும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்த கட்சியாகவும் அது இப்போ இல்லை. சரிவு நிலையை கண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு இவ்வளோ சீட்டுகள் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? திமுக கூட்டணியை பலமாக காமிக்கணுன்ற ஒரு எண்ணம், அதிமுக கூட்டணியை பலகீனமாக காமிக்கணுன்ற ஒரு எண்ணம். திமுகவுக்கு வட மாவட்டங்களில் இப்போ ஒன்றும் இல்லைன்ற பிரச்சனை. விஜய் பிரிக்கிற வாக்குகள் வட மாவட்டங்களில் படு செல்வாக்காக விஜய் இருக்கார்.
குறிப்பாக பட்டியலின வாக்குகள், விடுதலை சிறுத்தைகள் வாக்குகள், இந்த மாதிரி பல இடத்துங்களில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். ரெண்டாவது பாமக அதிமுக பக்கம் போயிடுச்சு. இருக்கிற பண்ருட்டி வேல்முருகனையும் துரத்தி விட்டீங்க. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது? வட மாவட்டங்களில் கொஞ்சம் செல்வாக்கு மாதிரி காமிக்கணும்னா இந்த அம்மாவுடைய தயவு தேவைன்னு கூப்பிட்டு கொடுக்குறாங்க. இதில் என்ன அடிப்படைன்னா, இவர்கள் ஓவராக அவங்க இழுத்தெழுப்புலாம் போயிட்டாங்க. எல்லாரையும் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அடையாளம் கொடுத்து 5 வருஷம் துணை நின்றவர்களெல்லாம் அவ்வளோ கஞ்சத்தனம் பண்ணி ஒரு சீட்டுக்கெலாம் அடைய விட்டு கதற விட்டீங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி, 10 தொகுதி, இதனுடைய பலனை ஸ்டாலின் அனுபவிப்பார். தேர்தலில் 10 தொகுதியில் அவங்க அடைய போகிற தோல்வி ஸ்டாலினுக்கு ஒரு பாடம். எல்லா விஷயத்துலையும் பார்த்து இவங்க பண்ணாங்கல்ல. அதாவது இவங்க சாமர்த்தியம் எதில் காமிச்சாங்கன்னா, கூட்டணி கட்சிகளை எப்படி கருவு இருக்கணுன்றதில் காமிச்சாங்க. அதில் இவங்க சாமர்த்தியம் காட்டி அந்த அம்மா ஸ்டாலின் பண்ணார்ல, அது இவர் வந்து வெளியே பண்ணார் பார்த்தீங்களா சுதீஷ். அது வந்து ஸ்டாலினுக்கு, நீ அவன் கூட்டணி கட்சி பண்ணல, நான் உனக்கு பண்ணிட்டேன் பார், 10 சீட்டு வாங்கிட்டோமா அப்படின்னு ஏமாந்துட்டாங்க. தேமுதிகவிடம் ஏமாந்த திமுக தலைப்பு போட்டுக்கோங்க. சார், இதில் இன்னொரு விஷயம் பரவலாக சொல்லப்படுது. அவங்க வந்து ஏவா வேலுவோட சம்மந்தம் பண்ண போகிறதாங்க. அதுக்கான ஏவா வேலுட்ட சம்மந்தம் பண்ணுறதுக்கும் திமுக இல்லைங்க, அவரு சமரசத்தில் தான் இந்த கூட்டணியே வந்திருக்காங்க. அந்த லட்சத்தில் தான் ஸ்டாலின் இருக்காருன்னு அர்த்தம். கட்சியை வளர்க்குறதுக்கும் கூட்டணி கட்சிகளை அரவணைச்சு போகிறதுக்கும் பார்க்கறத விட்டு ஏவா வேலுக்கு சம்மந்தி ஆக போகிறவங்களுக்கு 10 சீட்டு கொடுக்குறாருன்னா ஸ்டாலினுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுவீங்க? அவ்வளோதான். அதான் நான் சொன்னேன், அதனுடைய பலனை அனுபவிக்கப் போகிறார்கள்.